தொடர்படியாக செய்யறது. அதை ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு விடுவது இல்லாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை தொடர்ந்து செய்யறது. அதே போன்று ஒரு குரான் ஓதுறோம் அப்படின்னு சொன்னா என்னைக்கோ ஒரு நாள் ஓதுறது இல்லாம அதை தொடர்ந்து ஓதுவது. இப்படி எந்த விதமான நல்ல அமல்களை ஒரு அடியான் செஞ்சாலும் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அதை தொடர்ந்து செய்வதை அல்லாஹ் விரும்புறான். அப்படி தொடர்ந்து ஒரு நல்ல அமலை செய்யக்கூடியவருக்கு சவாபன் தூனல் ஜன்னதி, சொர்க்கத்தை விட ஒரு குறைவான ஒரு வெகுமதியை கொடுக்காமல் அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய இபாதத்துல ஆக முக்கியமானது துஆ தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நிறைய மாற்றங்களை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்வான், ஏற்படுத்தி கொடுப்பான். ரெண்டாவது, தௌபாவை கொண்ட மறுபடியும் மறுமையில அல்லாஹ் என்ன சிறப்பு வழங்குவான் அப்படின்னு சொன்னா, மக்ஃபிரத்துன், அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வை சந்திச்சிடுவார். ஏன்னா நாளைக்கு மறுமை நாளையில ரெண்டு கூட்டம் தான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும். ஒண்ணு நன்மையை செய்த நல்லவர்கள், இன்னொன்னு பாவம் செய்த தீயவர்கள். இந்த சைடு போனா சொர்க்கம், இந்த சைடு போனா நரகம். இந்த ஒரு நிலையில இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல ஒருத்தர் அதிகமாக தௌபா செஞ்சிட்டாரு, தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. மக்ஃபிரத்துன், முதலில் அல்லாஹ் யாரெல்லாம் தௌபா செஞ்சாங்களோ அந்த மக்களுக்கு மன்னிப்பு அல்லாஹ் வழங்கிடுவான். அன்றைய நாளையில அல்லாஹ் யாரையாவது பார்த்து நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி சொல்றது பெரும் கொண்ட பாக்கியமா போயிடும் அந்த நாளையில. ஏன்னா அந்த நாள் இறுதி திருப்பான அந்த நாளையில நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா அது பெரும் கொண்ட பாக்கியம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கையில நீங்க நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நாளைக்கு மறுமையில சந்திக்கும் பொழுது முதல்ல மக்ஃபிரத்துன், அல்லாஹ் அவரை மன்னிச்சிருவான். ஒரு ரிஸ்குன் கரீம், சங்கையான உணவு அவருக்கு வழங்கப்படும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டு காட்டுறான். அப்படின்னு சொன்னா ஒரு ரிஸ்குன் கரீம்னா சங்கையான உணவு எங்க கிடைக்கும்னு சொன்னா சொர்க்கத்துல கிடைக்கும். அப்போ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவதாக சொல்றான். அல்லாஹ்வினுடைய உதவியை அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். தன்னுடைய பாவத்தை நினைத்து அதை வருந்தி அல்லாஹ்விடத்துல என்னை மன்னித்து விடு என்பதாக அந்த வருத்தத்தோடு கையேந்தி தௌபா செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் இந்த சிறப்புகளை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குகின்றான். எல்லாம் வல்ல இறைவன் அவனிடத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக நம்மை